ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு விலாகுங்க. என் பொண்ணோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நேற்று சயின்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். அதில் வந்து குட்டீஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்த சயின்ஸ் சம்மந்தமான திங்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 5 நிமிஷம் யார் வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லி நீங்கள் நகர்த்தக்கூடாது. குழந்தைங்களோட டேலண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் பாருங்கள். பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீட்ஸ்லேயே ஃபுல்லாக அப்படியே ஆர்ட்டு மாதிரி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்டோனில் செஞ்ச ஆர்ட்டு. இந்த பக்கம் இருந்தது மக்காச்சோளத்தில் செஞ்ச ஆர்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என் சிஸ்டரோட பொண்ணு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ருப்பீஸு, டாலர்ஸு, காயின்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு வெரைட்டியில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களோட டேலண்ட்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஷேப்ஸுங்க. ஸ்கொயரு, சர்க்கிளு, செமி சர்க்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் பையன்தான். அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அளவுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. நம்ம இந்த மில்லிமீட்டரு, மீட்டர் இந்த மாதிரில இருக்கும்லங்க, இந்த அளவுகள் வந்து இருக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களும் வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க ஒர்க்ஸ் எல்லாமே. அதில் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்கள்லாம் நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கிலீஷில் அவ்வளோ அழகாக பேசினாங்க. எங்களுக்கு பார்க்க டைம் போனதே தெரில. 1.5 ஹவருக்கு மேலேயே நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங்கு, ஸ்டாண்டிங்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் மாதிரி, இந்த பார்க் மாதிரி, அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி. இது பாருங்கள், அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட் இந்த லுக்கு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், டாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செமையாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் போய் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பார்க் மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நான் கொஞ்சம் குழந்தைங்க பண்ணது மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் எடுக்க முடியல. எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களோட டேலண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன வச்சுருக்காங்க. ரன்னிங்கு, ஸ்லீப்பிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன். நம்ம வந்து காட்டன் வந்து பஞ்சு எப்படி வருது, நூல் எப்படி உற்பத்தி ஆகுது, நெக்ஸ்ட்டு நமக்கு எப்படி டை பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது டையிங்கு, இது கிளாத்திங்கு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டன் வந்து நமக்கு எப்படி இதாகுது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க இதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியும் பேசினாங்க. அதுதாங்க பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சயின்ஸ் இந்த மாதிரி தாங்க. இந்த லைட்டர் வச்சா இங்கே நெருப்பு வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி நம்ம இந்த இருக்குல்லங்க, அந்த மாதிரி இது சூப்பராக இருந்துச்சு. மழைநீர் சேகரிப்பு மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் லுக்கு இந்த மாதிரி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு குழந்தை பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்களும். இது சூப்பராக இருந்துச்சு. அவங்கவுங்க சூப்பராக குட்டீஸ் எல்லாம் அழகழகாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு. பாருங்கள், மாடியில் வந்து மழை தண்ணி இந்த மாதிரி சேகரித்து அது நமக்கு கீழே வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு நல்ல விஷயங்களை தான் இந்த குழந்தைங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அது குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் வேறு லெவலாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா EVS ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னாங்க. பூமி ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சரியானபடி தெரியலைங்க. நான் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஷீட்ஸ் வந்து போட்டு நம்ம செடி முளைக்கிறத பற்றி, சீட்ஸோட ஜென்ரேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த குட்டீஸு. அது சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கிளாஸ் பெயிண்டிங்கு அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இது பாட்ஸ்லாம் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண் பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த குட்டீஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.